என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணம் என்னையா இது புதுசா இருக்கு? வீட்ல எல்லாம் தமிழ் தான் பேசுவீங்களா? மாலை வணக்கம்னு சொல்லுவீங்களா இல்லை மானை வழக்கணம்? இது என்ன புது வார்த்தையா இருக்கு? என்னங்க இது? எப்படிங்க இவங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சு தமிழ் மக்களுக்காக நான் வந்திருக்கோம் அப்படின்லாம் எப்படி சொல்றாங்க? ஏதோ ஒரு இடத்துல வாயில வந்து வார்த்தை தவறுது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, முக்கால்வாசியும் வார்த்தை தவறி தான் பேசுறாங்க. ஏதோ கொஞ்சம் இடத்துல சரியா பேசுற மாதிரி இருக்கு. வழக்கறிஞர் நீ வழக்கறிஞி என்னையா இது? எந்த நாட்டுக்காரங்கய்யா நீங்கெல்லாம்? தமிழ்நாட்டில் தானேயா பிறந்து வளர்ந்தீங்க, என்னையா தமிழ் கூட வரல, வழக்கறிஞர் அணின்னு சொல்ல முடியல பாருங்க. எல்லாவற்றையும் முட்டிவிட்டு எல்லாவற்றையும் முட்டி விட்டு என்னையா சொல்றீங்க? புரியலையா சத்தியமா? மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. வெட்டி தலைவர் வெட்டியாக இருக்கும் தலைவர் வெட்டி தலைவர் முதல்வர் விஜய் அவர்களே. என்னங்க இது? விஜய்னு கூட சொல்ல வரல வாயில. விஜய்க்கும் விஜய்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐயா. தமிழ் மொழி எவ்வளோ அழகான மொழி, அந்த உச்சரிப்புலேயே எவ்வளோ அழகு நிறைஞ்சிருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ அழகானது. இல்லையா இப்படி போட்டு குடும்பப்படுத்துறீங்க தமிழ் மொழியை? அது ஒரு நபரோ 2 நபரோ இருந்தால் பரவாயில்லங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. தமிழே வாயில வரல.